சிம்மராசி நேயர்களே, பொதுவாகவே சிம்மம் என்றாலே என்ன? தலைமை பண்பு, ஒரு ஆக்ரோஷம், ஒரு ராஜதந்திரம், மேன்மையான உயர் பதவி, வெற்றி. சிம்மம் என்றாலே வெற்றி. நரசிம்மம் என்று நாம் சொல்வோம். நரசிம்ம பகவானை வழிபாடுகள் அனைவரும் நிறைய பேர் செய்து கொண்டு தான் இருக்கிறீங்க. அப்பேற்பட்ட மகத்துவமிக்க இந்த சிம்மராசியை இந்த அதிசார குரு பார்ப்பது என்பது உங்களுக்கு அதெல்லாம் ஒரு வகையில் நல்ல விஷயம். ஏன்னு கேட்டால், இந்த பங்குனி மாதம் அதிசாரமாய் குரு தனுசில் இருந்தாலும் அந்த ராசியாதிபதியாகிய சூரியன் தனக்கு 8ஆம் இடத்துல போய் அவர் மறைஞ்சிருக்கிறார். சூரியன் 8ஆம் இடத்தில் மறைவதனால் என்ன? சற்று இந்த கீர்த்தி, புகழ், வெற்றி, மேலதிகாரியிடம் தேவையற்ற பேச்சுக்கள் வாங்கக்கூடிய ஒரு தன்மை, இது போன்ற ஒரு நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கலாம். ஆனால் இப்போ இந்த அதிசார குரு தனுசு ராசிக்கு போய் தனது 9ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்ப்பதால் இதுவரை மற்றவர்களிடம் இருந்த உங்களுடைய மனக்கிளேசம், உங்கள் மீது அவர்களுக்கு இருந்த மனக்கிளேசம் நிவர்த்தி ஆயிரும். அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மேன்மையான விஷயத்தை தரும். அந்த சிம்ம ராசிக்கு 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த பாக்கியஸ்தானத்தை குரு பார்ப்பதால் உங்களுடைய பாக்கிய உன்னதி அதிகரிக்கும். குழந்தையில் அவங்களுக்கு குழந்தைகள் பிறக்கலாம். திருமணமான புதுமை தம்பதிகளுக்கு கட்டாயம் குழந்தைகள் பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இது. அந்த ராசியை குரு பார்ப்பது என்பது அந்த ராசி சிம்ம ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது என்று நாம் சொல்லலாம். மேலும் தனம், வாக்கு, குடும்பம் என்று சொல்லக்கூடிய அந்த சிம்ம ராசிக்கு 2ஆம் இடமாகிய கன்னி ராசியை சனி பகவானுடைய பார்வை இருப்பதாலும் அந்த ராசிக்கு அதிபதியாகிய புதன் பார்த்து கொண்டிருந்து மறுபடியும் அவர் புதன் மீனத்துக்கு சென்று விடுவார். இந்த பங்குனி மாத கடைசியில் ஒரு 22ஆம் தேதி கிட்ட சுக்கிரனும் 6ஆம் இடத்துலேருந்து மறைஞ்சு 7ஆம் இடத்துக்கு வந்துடுவார். அதாவது கும்பத்துக்கு வந்துடுவாப்புல. இது எல்லாமே இவங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு காலகட்டத்தை தான் நமக்கு காட்டுது. அதனால் அந்த சிம்மராசிக்காரர்களுக்கு சுய முயற்சி, சுய சிந்தனையினால் தன்னுடைய தன்மையை மேன்மைப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வுகளை தான் இந்த அதிசார குரு தங்களுக்கு செய்து வைக்கும். அது மட்டுமல்ல, அந்த சிம்மராசிக்கு 4 மற்றும் 9ஆம் இடத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய், சுகம் மற்றும் பாக்கியஸ்தானத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு தங்கள் தொழிலை ஒரு மேன்மைப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஏனென்றால் செவ்வாய் பகவான் சூரியனுக்கு முழு யோகாதிபதி ஆவார். ஒரு 4 மற்றும் 9 கூடையவர். எந்த ஒரு இதுவுமே கேந்திர திரிகோணம் பெற்றாலே அது முழு யோகாதிபதியாகத்தான் மாறும். அந்த முழு யோகாதிபதியாக ஆகக்கூடிய கிரகங்கள் எடுத்துக்கிட்டால் அது 3 தான். ஒன்று சனி, இன்னொன்று செவ்வாய், இன்னொன்று சுக்கிரன். ஒன்று தைரியக்காரகன், ஒன்று முயற்சிக்காரகன், உழைப்புக்காரகன், இன்னொன்று திருமணக்காரகன், காமபோக சுகத்தை தரக்கூடியவன் என்றும் சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு தன்மையில் உள்ள அந்த செவ்வாய் 10ஆம் இடத்திலிருந்து தங்களுடைய தொழிலை வலுப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஏனென்று கேட்டால், பாப கிரகங்கள் கேந்திரம் ஏறுவது என்றுமே நல்லது. அப்போ சூரியனுக்கு 10இல் செவ்வாய் இருப்பது என்பது ஒரு வெற்றியை தரப்பதற்கு அந்த முயற்சி செய்யணும் இல்லையா? ஒரு வேகம் வேணுமே, அந்த ஒரு வீரம் வேணுமே, அந்த வீரத்தையும் தைரியத்தையும் கொடுக்கக்கூடியவன் அந்த செவ்வாய். ஆகையால் சிம்மராசிக்காரங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் எடுக்கக்கூடிய முடிவுகள் அவர்களுக்கு இந்த அதிசார குருவினால் ஒரு சாதகமான சூழ்நிலையை கட்டாயம் உருவாக்கும். அது நல்லா முயற்சி பண்ணணும். அது மட்டுமல்ல, சிம்ம ராசிக்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு அமர்ந்திருக்கிறார், சனி பகவான் அமர்ந்திருக்கிறார்,
கேது பகவான் அமர்ந்திருக்கிறார். 5ல் குருவும் கேதுவும் இருந்தாலே ஒரு ஞானமுள்ள ஒரு புத்திசாலித்தனமான ஒரு குழந்தைகள் பிறப்பதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்குவான. தனித்த குரு 5ல் இருக்கக்கூடாது. அது ஜோதிட ஒரு பழமொழி. 5ல் தனித்த குரு இருந்தால் ஒன்று திருமணத்துக்கு லேட்டாகும், இல்லைனா குழந்தை பிறகு லேட்டாகும், இல்லைனா திருமணமே லேட்டாகும்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லாமல் சனி கேது அங்கே இருப்பதுனால, கேது ஞானகாரகன், சனி மக்கள் தொடர்பு துறையை சேர்ந்தவன். ஸோ ஒரு ஆன்மீக நாட்டமுள்ள குழந்தைகள் பிறப்பதற்குண்டான சந்தர்ப்பங்களையும் உருவாக்குவதோடு மட்டுமல்லாமல், இவர்கள் பூர்வ புண்ணிய முன் ஜென்மத்தில் செய்த வினையின் காரணமாக இவருடைய புகழும் மேலோங்கி ஒரு மகானாகும் தன்மைக்கு வரைக்கும் இவர்களை கொண்டு செல்வதற்குண்டான ஒரு காலகட்டத்தில் தான் இந்த சிம்மராசி என்று இப்பொழுது இருக்கிறார்கள். ஆக இந்த சிம்மராசி ஒரு இந்த காலகட்டம் அதிசார குருவினால் ஒரு மகத்துவமான ஒரு தன்மையை தான் கட்டாயம் அடையப் போகிறது. அதில் மாற்று கருத்து எதுவும் இல்லை. காரணம் ஏன்னு கேட்டால், சிம்மராசிக்கு 11 என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தையும் குரு பார்க்குறாப்புல, பாக்கியஸ்தானத்தையும் குரு பார்க்குறாப்புல. பாக்கிய உன்னதி, லாபத்தில் மேன்மை, சரீர ரீதியாக இருந்த உடல் உபாதைகள் எல்லாம் தீரும். ராகு 11ஆம் இடத்துல இருக்கிறாரு, நல்ல விஷயந்தான். 2 குடைவன் மறுபடியும் அவன் மீனத்துக்கு போகிறாப்புல, புதன் சுக்கிரன் கும்பத்துக்கு வர்றாப்புல. அதனால் பாதிப்புகள்லாம் அதுக்கு நிச்சயமாக இருக்காது, கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா ராசியின் மீது குருவோட பார்வை உள்ளது. மற்ற கிரகங்கள் பார்வைக்கும் குருவோட பார்வைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அந்த குரு பார்க்க கோடி புண்ணியம் என்ற தத்துவத்துக்கு ஏற்ப சிம்மராசிக்காரர்களை குரு பார்ப்பதால் அந்த சிம்மராசிக்காரர்களோட தன்மை மேன்மையுறும், அவருடைய செல்வாக்கு அதிகமாகும். அரசு ரீதியாக கிடைக்க வேண்டிய உதவிகள் எல்லாம் தங்கு தடையின்றி அவர்களுக்கு கிடைக்கும். பூர்வீக சொத்துக்கள், ஏதாவது கோர்ட் வழக்கு இருந்தால் அந்த வழக்கு இவர்களுக்கு சாதகமாக முடியும். சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு தன்மையை உருவாக்கும். நிலம் வாங்கலாம், வீடுகள் வாங்கலாம். குழந்தைகளின் பெயர்களில் பணத்தை டெபாசிட் செய்யக்கூடிய ஒரு தன்மை உருவாகும். குழந்தைகளின் மேற்கல்விக்காக தங்கு தடையின்றி பணம் வரும். அவர் கல்விக்கு முயர்ந்து வந்திருக்காக தங்கு தடையின்றி பணம் வரும். இவை அனைத்துமே சிம்மராசிக்காரர்களுக்கு இது ஒரு மகத்துவமான நிலையைத்தான் காட்டுகிறது. சிம்மராசிக்காரர்கள் என்று எடுத்துக்கொண்டால் பொதுவாகவே சிம்மம் என்றாலே நாம் வெற்றி என்று தான் கூறிக்கொண்டிருக்கிறோம். லக்னம் சிம்ம லக்னம் விழுந்தாலே பிரசன்ன மார்க்கத்தை சொல்லுவாங்க. லக்னம் போட்டு பார்ப்பாங்க. ஒரு கேள்விக்கு வந்திருக்கிறோன்னா இந்த சோழி பிரசன்னம் போட்டு பார்க்கும்போது லக்னம் சிம்மமாக இருந்தால் சரி, அந்த நிமிஷமே அவங்க சொல்லிடுறாங்க, நீங்கள் நினச்சி வந்த காரியம் ஜெயம் வெற்றின்னு. ஏன்னா சிம்மராசிக்கு அவ்வளோ ஒரு மகத்துவமான உண்டு. ஏன்னா அது காலபுருஷ தத்துவனுக்கு பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்கிறோம். நம்ம அந்த காலபுருஷ தத்துவனுக்கு 5ஆம் இடம் அந்த சிம்மம் தான். அதுக்குத்தானே என்ன அதுக்கு சிம்மம்னு பேர் வச்சுக்கோங்க. ஏன்னா காட்டுக்கு ராஜா வச்ச சிம்மம். அது மாதிரி இவங்களை ஜோதிடத்தில் இவங்க ராஜா. நினைத்த காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய ஒரு உன்னத தன்மையை சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த அதிசார குரு கட்டாயம் வழங்குவார். ஏன்னா அவர் பங்குனி 27ஆம் தேதி தான் வக்ரமாறார். அது வரைக்கும் நீங்கள் என்ன காரியத்தை சாதிக்க நினைச்சாலும் நம்மளுடைய நேர்மையான சிந்தனை இருக்கணும், நேர்மையான போக்கு இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நிச்சயம் உங்களால் சாதிச்சுக்க முடியும். அது ஒரு நல்ல நிலையத்தான் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு அது வழங்கும். சிம்மராசிக்காரர்கள் என்று எடுத்துக்கிட்டாலே அவங்கெல்லாம் பொதுவாக லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு பண்ணணும். நரசிம்மர் அப்படின்னு சொன்னால் நரன், ஒரு மகாவிஷ்ணு நரனாகவும் மிருகமாகவும் அவதாரம் எடுத்து ஹிரண்யகசிபை வதம் செய்ததால் அவர் வெற்றியை நிலைநாட்டி இருக்கிறார். அங்கு அந்த வெற்றியை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் இதை நாம் சொல்ல வேண்டும். ஆனால் சுவாதி நட்சத்திரத்தன்னைக்கு நரசிம்ம ஜெயந்தி கொண்டாடப்படுறது வழக்கம். அந்த நரசிம்ம ஜெயந்தி அன்னைக்குன்ட்டு இல்லாமல் பொதுவாகவே நீங்கள் நரசிம்மர வழிபாடுங்கிறது உங்களுக்கு அதிகமான மகத்துவத்தை தரும். அது மட்டுமல்ல, இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு பிரதோஷ வழிபாடு ரொம்ப அபரிமிதமான இருக்கும். இப்போ ஒருத்தருக்கு சொந்த வீடு அமையணுமா, இந்த காலகட்டம் அவங்களுக்கு நல்லா இருக்குது. ஏன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு உட்காந்துருக்கிறான். பிரதோஷ பூஜையில் கலந்துக்கங்க. ஒரு மாதத்துக்கு 2 பிரதோஷம் வரும். ஒன்று வளர்பிறையில் ஒன்று, தேய்பிறையில் ஒன்று, 2 பிரதோஷம் வரும். இந்த 2 பிரதோஷத்தையும் நீங்கள் கலந்துக்கிட்டு தீபாராதனை எல்லாம்
பார்த்துட்டு சாமியை தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு வருஷம் பூரா 24 பிரதோஷம் உங்களுக்கு வரும். அந்த 24 பிரதோஷம் ஒன்று கூட விடாமல் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. கட்டாயம் அடுத்த ஒரு 5-6 மாதத்துக்குள்ள உங்களுக்கு சொந்த வீடு கட்டாயம் இருக்கும். எங்கிருந்தாவது பணம் வரும், எப்படியாவது பணம் வரும். ஒரு வீட்டை நீங்கள் வாங்குவோம், சொந்த வீடுன்னு இருக்கும் உங்கள் பேரில். கண்டிப்பாக நீ முயற்சி செஞ்சு பாருங்கள், இது கட்டாயம் நடக்கும். ஒரு ஆத்மார்த்தமான நம்பிக்கை இருக்கணும். இறைவன் மீது நம்பிக்கை வைத்தால் நடக்க முடியாது எதுவும் இல்லை. இந்த விஞ்ஞானத்துக்கும் மெய்ஞானத்துக்கும் சில வித்தியாசங்கள் சொல்லுவாங்கல்ல, அது வித்தியாசம் 2 வித்தியாசம்தான். விஞ்ஞானம் என்ன சொல்லுது? இருக்கிறதை கண்ணு முன்னால் காட்டியா நான் நம்புகிறேன் அப்படிங்கும். ஆனால் மெய்ஞானம் என்ன சொல்லுது? நீ முதல்ல நம்பு, அப்புறம் நான் உன்னை காட்டுறேன் அப்படின்னு சொல்லு. இதுதான் இந்த விஞ்ஞானத்துக்கும் மெய்ஞானத்துக்கும் உள்ள ஒரு வித்தியாசம். நம்பணும். வாழ்க்கையில் நாம் ஒரு நம்பிக்கையை வச்சுக்கணும். அந்த நம்பிக்கை இருந்தால் தான் அது நமக்கு சாதகமாகும். நீ வந்த பிறகு உன்னை நம்புறேன்னு சொல்கிறது எந்த வகையிலும் வருத்தமே இல்லை. நமக்கு நண்பர் உதவி செய்வார்னு நீ நண்பர்கிட்ட போகிறீங்க, ஒரு நம்பிக்கையோடு போகிறீங்க. அந்த நம்பிக்கை உங்களுக்கு வீண் போகாமல் அவர் நண்பர் உதவி செய்வார். அவன் கணக்கு கொடுத்தா தான் நண்பர், இல்லாட்ட நண்பர் இல்லை நீங்கள் நினைப்பீங்க அப்படின்னு சொன்னால் எந்த வகையில்? நான் அவன்கிட்ட போய் பார்க்குறேன், நீ காசு கொடுத்து நீ எனக்கு ஃப்ரெண்டு இல்லாட்டி எனக்கு ஃப்ரெண்டு இல்லைன்னு சொல்ல முடியுமா? அவன் சொல்ல நீ எப்படியோ அதை நம்ம உணரணும் இல்லை. அது மாதிரி இறைவனை நம்பினால்தான் உங்களுக்கு வெற்றிகள் கட்டாயம் கிடைக்கும். அது போன்ற ஒரு இறை வழிபாட்டின் நாட்டத்தினால், பிரதோஷ வழிபாட்டின் நாட்டத்தினால் நீங்கள் இந்த சிம்மராசிக்காரர்களெல்லாம் இந்த வருடம் ஒரு அமோகமான ஒரு வெற்றியை ஈற்றி ஒரு மேன்மையான நிலையை அடைய முடியும். கடன் வேணும்னு பேங்க்கு போகிறீங்களா? மேலதிகாரிகளை பாருங்கள், சூரிய ஹோரையில் போங்க. நீங்கள் அந்த சூரிய ஹோரையில் நீங்கள் போய், அந்த சூரிய ஹோரைன்னு சொன்னால் வியாழக்கிழமை, திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, இந்த கிழமையில் வரக்கூடிய சூரிய ஹோரையில் போய் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். கட்டாயம் உங்களுக்கு அந்த லோன் கிடைக்கும். ஏன்னா வெள்ளிக்கிழமை செயல்படுகிற சூரிய ஓரை சரியாக செயல்படாது. அதை நாம் வேறொரு பதிவுகளில் இந்த ஓரைகளை பற்றி பார்ப்போம். ஆக சிம்மராசிக்கு இது ஒரு மகத்துவமான அதிசார குரு என்று தான் நாம் கூற வேண்டும்.